உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கான பதில மட்டும் சொல்லு. நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க எல்லாம் இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கே, இன்ஃபேக்ட் இப்போ கூட நடக்குது. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நீ தப்பு பண்ணிருக்கிறதா நான் சொல்லவே இல்லையே. ஆனா வீட்ல இருக்கிற எல்லாரும் அப்படிதானே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாம், மனிஷ்கா, மொத்த ஃபேமிலி எல்லாரும் எல்லா தப்பு என்னோடதுங்கிற மாதிரி பாக்குறாங்க. நான் கல்பிரிட்டா? ஆனா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு எல்லாரும் என்ன இந்த மாதிரி பாக்குறாங்க? எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். எல்லாமே என்னால தான் நடக்குதா? அதோட நான் உனக்கு சப்போர்ட் பண்றதா எல்லாரும் எதுக்காக நினைக்கிறாங்க? நான் உன்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கான பதில சொல்லு. ரகசியத்தை மறைச்சு நீ என்ன பண்ண போற? அமைதியா நிக்கிற. உன்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை பத்தி நீ அங்க கீழே எல்லார்கிட்டயும் சொன்ன, என்கிட்டயும் சொன்ன. ஆனா எனக்கு தெரியும் இந்த குழந்தை என்னோடது இல்ல. ஆனாலும் நான் சைலண்டா இருந்தேன். ஒருவேளை உனக்கு சொல்ல டைம் தேவைப்படும் நினைச்சு நான் சைலண்டா இருந்தேன். எல்லார்கிட்டயும் சொல்ல இத பத்தி நீயே வாய திறப்பன்னு நினைச்சேன். ஆனா இல்லையே, இது வரைக்கும் எல்லாத்தையும் நீ உனக்குள்ளேயே சீக்கிரட்டா வச்சிருக்க. அந்த குழந்தை என்னோடது இல்லன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? ஆனா இன்னும் எவ்வளவு ரகசியத்தை புதைச்சு வைக்க போற லட்சுமி? கொஞ்சம் கூட உனக்கு என் மேல இறக்கமே வரலையா? நானும் ஒரு மனுஷன் தானே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. என் வாழ்க்கையவே நரகமா மாத்திட்டேன். இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாது. பொறுத்துக்கிறதா? நான் தான் இங்க பொறுத்து போயிட்டு இருக்கேன் ரிஷி. கல்யாணம் நடந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? நான் பேசினாலும் மௌனமா இருந்தாலும் அதனால உனக்கு என்ன ஆகுது? இந்த குழந்தை யாருதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல அப்பா யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. யூ ரைட். நான் இத பத்தி கவலைப்படக்கூடாது. நான் இத பத்தி கவலைப்படல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.